வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமாரி ஃப்ரம் சூர்யா ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நாம நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வலியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலில் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். பொதுவாக மஞ்சள் எல்லாருக்குமே ஒரு கிருமி நாசினியாக தான் தெரியும். நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதே மஞ்சள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த குறுக்குமின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மஞ்சள் நம்ம உணவுல நம்ம ஜென்ரலாவே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு நம்ம ஜென்ரலா அந்த மஞ்சள் பொடியை ஒரு நாளைக்கு 2 கிராம் வரைக்கும் நம்ம காமனாவே அதை யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சளை நம்ம இன்டேக்காவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல வலியும் வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சளை ஒரு 10 போலவும் நாம போடலாம். இந்த 10 எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தூளையும் முட்டையோட வெள்ளைக்கருவையும் எடுத்து ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அங்க இந்த பேஸ்ட் போட்டு அது நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டு வரும்போது உங்க வலியும் வீக்கமும் குறையும். மஞ்சள்ல இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மட்டும் இல்ல, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட.